அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது கம்ப ராமாயணம் அயோத்தியா காண்டத்துல மந்தரை சூழ்ச்சி படலம். இந்த மந்தரை சூழ்ச்சி படலத்துல கம்பன் கூனியனுடைய தோற்றத்தை வெகு விளக்கமாக விவரிக்கின்றான். தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சத்தினள், ஊன்றிய வெகுளியாள் உழைக்கும் உள்ளத்தாள், கான்தெரி நயனத்தாள் கலிக்கும் சொல்லினாள், மூன்றிலகினுக்கு ஓர் இடுக்கண் மூட்டுவாள். இந்த கூனியானவள் ராமனின் பட்டாபிஷேகத்தை தடுப்பதற்காக கைகேயிடம் வருகிறாள். கைகேயி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்தவுடன் இவளுடைய மனது துடிக்கின்றது. அதை கம்பன் எவ்வாறு வர்ணிக்கிறான் என்றால், அவளுடைய நெஞ்சமானது துடிக்கும் நெஞ்சத்தினை உடையவள், கோபம் வெகுளியாள் என்று உரைக்கின்றாள். பயங்கர கோபத்தோடு தன்னுடைய மனதால் ஏதோ ஒரு வன்மத்தை வெளிக்காட்டுவதாக இருக்கின்றாள். அவளுடைய கண்களோ தீக்கனலை கக்குவதாக இருக்கிறது. அவளுடைய சொற்களோ ஏதேனும் ஒன்றை வெடிக்கும் அளவுக்கு வலிமை உடைய சொல்லாக இருக்கின்றது. அவள் இந்த மூன்று உலகத்திற்கும் ஓர் துன்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பெண்மணியாக இந்த கைகேயிடம் வருகிறாள். கைகேயியோ தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்தவுடன் இவள் தன்னுடைய வாயினை மடிக்கின்றாள். வாய் என்றதும் உதடு, இந்த உதட்டினை மடிக்கின்றாள். கோபத்தில் மடித்துவிட்டு, பண்டைய ஒரு காலத்தில் அவளுடைய கூனிலே ராமன் உமிழ்ந்த மண் உருண்டைதனை வேதனையோடு எண்ணுகின்றாள். அந்த மண் உருண்டை தன் முதுகில் எரியப்பட்டதை எண்ணி இன்னும் அதிக கோபத்தை உடையவளாக இருக்கின்றாள். ஆனால் கைகேயியோ தன்னுடைய உள்ளம் எளிமையான உள்ளமாக இருக்கின்றது. இந்த கூனி அவளிடம் தோன்றி, ராமனுக்கு பட்டாபிஷேகம், நீ மிகுந்த துயரத்தை அனுபவிக்கப் போகிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது, கைகேயியானவள், இந்த உலகத்தில் எனக்கு கிடைத்த புதல்வனை போல் வேறு யாருக்கும் இப்படி ஒரு புதல்வன் கிடைக்காது, ராமனை பயந்த எற்கு இடருண்டோ என்று கூறுகின்றதாக கம்பன் உரைக்கின்றான். இந்த உலகத்தில் ராமனை தன்னுடைய மகனாக பெற்ற எனக்கு எந்த துன்பமும் நேராது என்கின்ற ஒரு மனத்தை உடையவளாக கைகேயினுடைய உள்ளம் இருக்கின்றது. உடனே இந்த கைகை என்ன செய்கின்றாள், கூனியை பார்த்து, தானுக்கு நல்ல செய்தி சொன்ன இந்த கூனிக்கு எப்படியாவது பரிசு வழங்க வேண்டுமே என்று எண்ணி தன் கழுத்தில் இருக்கக்கூடிய நவரத்தினங்களுக்கு தலைமையான ஒரு மாலையை அளிக்கின்றாள். அது மட்டுமல்ல, மந்தரை உடனே என்ன செய்கின்றாள், கோப கனலுடன் அவளிடம் பேசுகின்றாள். தெளித்தனள். அவள் கொடுத்த அந்த மாலையை எரிகின்றாள். அவளுடைய 2 கண்களும் தீயை கக்கும் அளவுக்கு கோபத்தை காட்டுகின்றாள். விழித்தனள். 2 கண்ணையும் அகல விரிக்கின்றாள். வைதனள். கோபத்தில் திட்டுகிறாள். வெய்து உயிர்த்தனள். கோப கனலோடு பெருமூச்சு விடுகிறாள். அழித்தனள். அவளுடைய அழகான கோலத்தை அழிக்கின்றாள். அந்த பொன் மாலையை கையில் கொண்டு வீசி எறிகின்றாள். அவள் வீசி எறிந்த அந்த மாலையானது நிலத்திலே குழியை ஏற்படுத்துகின்றது. அவ்வளவு ஆவேசத்துடன் எறிகின்றாள். அவ்வளவு கொடிய கூனியானவள் இந்த கைகேயிடம் பேசுகின்றாள். நீ நல்லவளா? இந்த கெடுத்து ஒளிந்தனை, உன்னுடைய அருமையான புதல்வனான பரதனுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை நீயே கெடுத்து விடுகிறாய். இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறப் போகிறது. அவனுக்கு மணிமுடி சூட்டப்பட போகிறது. அவனுக்கு பின் அவனது தம்பி சத்ருக்கனன் நாட்டை ஆளப் போகிறான். அதன் பிறகு அவனுடைய மக்கள் ஆளுவார்கள். ஆனால் பரதனோ அப்படியல்ல, துயரப்பட போகிறான். இந்த நாட்டை ஆள முடியாமல் தவிக்கப் போகிறான். நீ ஏன் இவ்வாறு இருக்கிறாள் என்று ஆவேசத்துடன் பேசுகின்றாள். இந்த கொடிய கூனியினுடைய கூற்றை கேட்ட கைகேயின் மனம் சிறிது மாற்றம் அடைகிறது. மாற்றம் அடைந்தவள், தீய மந்தரை இவ்வுரை செப்பலும் தேவியினுடைய, தேவி என்பது கைகேயி, அவளுடைய தூய சிந்தையானது கொஞ்சமாக திரிந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, வானவர்கள் செய்த வரத்தினாலும் அவர்கள் செய்த மாயையினாலும் அந்தணர்கள் இயற்றிய அரும் தவத்தினாலும் ராமன் காடாளப் போகின்றான் என்பதை அவளுடைய மனமாற்றத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். நன்றி.